எல்லாருக்கும் வணக்கம். ஜாலி ரிவ்யூவில் இப்போ நம்ம பார்க்க போகிற படம் விடுதலை பார்ட் 2. விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியார், சூரி, கிஷோர், சேத்தன் இந்த மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட்டுங்க, அப்புறம் கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்களும் கூட்டம் கூட்டமாக நடிச்சிருக்காங்க. விடுதலை பார்ட் 1ல் சூரின்ற ஒரு நடிகனை கதாநாயகனாக ப்ரமோஷன் பண்ண டைரக்டர் வெற்றிமாறன் இந்த பார்ட் 2ல் விஜய் சேதுபதின்ற ஒரு மகா நடிகனை இன்னும் 2-3 ஸ்டெப்பு மேலே ஏற்றி விட்டுருக்காரு. விடுதலை பார்ட் 1 எங்கே முடிஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியும். விஜய் சேதுபதியை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அவரை அந்த இடத்துல வச்சுருந்தா டேஞ்சர்னு வேறு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு ஷிஃப்டிங் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க பாதுகாப்பான இடம்னு நினச்சது தான் ரொம்ப டேஞ்சர். பயங்கரமான காடு, எங்கே வேணால் யானை வந்து மிதித்து போட்டுரும், எப்போ வேணால் பாம்பு வந்து பொட்டுன்னு போட்டுரும். கூட வர போலீஸ்காரங்க பயப்படாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பேச்சு கொடுத்துக்கிட்டே வரணும்ல. அதனால் விஜய் சேதுபதி அவரோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு சாதாரண வாத்தியாராக இருந்தவர் எப்படி போராட்டத்துக்கு வந்தார், சமையல் வேலை பண்ணிக்கிட்டே எப்படி மஞ்சு வாரியரை கவர் பண்ணார், அந்தமாக வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு கிராப் வெட்டிக்கிட்டு சைக்கிள் ஓட்டிக்கிட்டே எப்படி இவரை கவர் பண்ணாங்க, அப்புறம் எதுக்காக குழந்தை பெற்றுக்கிட்டாங்க, இதெல்லாம் நல்லா டீட்டெயில்டாக சொல்கிறாங்க. இதை கேட்டு கடுப்பான அந்த ஆஃபீஸர் சேத்தன், டேய் இப்போ நீ வாயை மூடுறியா இல்லை வாயிலே சொல்லட்டுமான்றாரு. அதுக்கு விஜய் சேதுபதி, நீ எங்கே வேணால் சுட்டுக்கோ, ஆனால் நான் என் கதையை கன்வே பண்ணியே தீருவேன்னு மொத்த ஃப்ளாஷ்பேக்கையும் சொல்லி முடிக்கிறாரு. அவரால் சொல்ல முடியாத 2-3 பாயிண்ட்டுங்களை சூர்யா அவங்க அம்மாவுக்கு எழுதுகிற லெட்டரில் சொல்லிடுறாரு. இதுதான் விடுதலை பார்ட் 2ஓட கதை. அநேகமாக விடுதலை பார்ட் 3 கூட எடுப்பாங்க போல். அதுக்கான லீடை எண்டில் கொடுத்து வச்சுருக்காங்க. பொதுவாக ஒரு படம் நல்லா கல்லா கட்டுச்சுன்னா அந்த டைட்டிலே வச்சு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கறக்க முடியுமோ அவ்வளோ கறக்கிறது தானே இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. அந்த மாதிரி இந்த விடுதலை 2 கூட வெறும் துட்டு சம்பாதிக்கிறதுக்காகவே எடுக்கப்பட்ட படமோ அப்படின்னு கூட ஒரு சந்தேகம் வருது. நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்னா கரண்ட் மேட்டரை படமாக பண்ணலாம். வட்டம், மாவட்டம், மாநிலம், ஒன்றியம்னு ஏரியா வைஸாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதிலெல்லாம் கையை வச்சா ஐடி ரைடு அந்த ரைடுன்னு வீட்டுக்குள்ளே வந்து சொம்பு டம்ளர்லேருந்து எல்லாத்தையுமே தூக்கி போயிடுவாங்க. இந்த மாதிரி டாப்பிக்கில் படம் பண்ணுறது செம சேஃப்டி. ஒரு 4 பேர் ரத்தத்தை சூடாக்கி அவனுங்களை நடு ரோட்டில் அலைய விட்டுட்டு நாம் ஜாலியாக ஏசி காரில் போயிட்டுருக்கலாம். சரி விடுங்க, நமக்கு எதுக்கு அந்த மேட்டர்லாம். இந்த விடுதலை 2 படத்தை பார்த்துட்டு ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் இது படமல்ல படம் அப்படின்னு கதறிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் பொய் இல்லை, உண்மைதான். படத்தில் நிறைய இடத்துல டாக்குமெண்ட்ரி வாசனை அடிக்குது. உங்களுக்கெல்லாம் முக்கியமான ஒரு சீக்ரெட் சொல்லணும். கொஞ்ச நாளைக்கு முன்னால் ரத்த சாட்சின்னு ஒரு படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் டைரெக்டாக ஆஹா ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. ஒருவேளை அந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி நிறைய ஜனங்க அந்த படத்தை பார்த்துருந்தாங்கன்னா வெற்றிமாறன் இந்த விடுதலை 2 பார்ட் எடுத்திருப்பாரான்றது சந்தேகம்தான். ஏன்னா இந்த படத்தில் வர நிறைய காட்சிகள் ஏற்கனவே அந்த படத்தில் வந்துருச்சு. இதை விட பவர்ஃபுல்லாகவே இருக்கும். வாய்ப்பு கிடைச்சா ஆஹா ஓடிடியில் அந்த படத்தை பாருங்கள். அதோட ஹிந்தி வெர்ஷன் யூடியூப்லேயே இருக்குது. நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன். இந்த படத்தில் நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற விஷயம் கரெக்ட், விஜய் சேதுபதி. பார்ட் 1லேயே ஒரு லீடு கொடுத்துருப்பாங்க. அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அடி அடின்னு அடித்து அவர் ட்ரெஸ் எல்லாம் ஒத்து நிர்வாணமாக உட்கார வச்சுருவாங்க. அப்போ கூட என்னை அடித்து அவமானப்படுத்தி என் ட்ரெஸ் எல்லாம் கட்டி நிர்வாணமாக்கிறதுக்கு அப்புறம்தான் நீ எனக்கு சமம்னா வா பேசலாம் அப்படின்னு கெத்தாக கால் மேலே கால் தூக்கி போட்டு உட்கார வரல. அங்கே ஆரம்பிக்குது அவரோட அட்டகாசம். சிறந்த மலையாள நடிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு படத்தில் நடிக்கும்போது அந்த கதாபாத்திரமாக மாறுறதுக்கு ஏதோ கூடு விட்டு கூடு பாஞ்ச மாதிரி இருக்கும், மிரட்டி தள்ளுவாங்க. ஆனால் அவங்க ஒரு கெட்டப்பில் தான் அதை பண்ணுவாங்க. விஜய் சேதுபதி இந்த படத்தில் அதை பல கெட்டப்பில் பண்ணியிருக்காரு. அவர் வாத்தியாராக நிற்கும்போது ஏதோ அந்த காலத்து வாத்தியாரை பார்க்குற மாதிரியே இருக்குது. காக்கி சட்டை காக்கி டவுசர் போட்டுக்கின்னு தொழிலாளியாக வரும்போது அசல் தொழிலாளியாகவே மாறிட்டார். ஒரு 5-6 பேர் கூட வரும்போது இதில் யார் விஜய் சேதுபதின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே 2-3 செகண்ட் ஆகுது. ஒரு நடிகரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்க கெட்டப் பார்க்கலாம், மேக்கப் பார்க்கலாம், மேனரிசம் பார்க்கலாம், ஆக்டிங் ஸ்டைல் பார்க்கலாம். ஆனால் அவங்களோட வாசனையை நம்மளால் உணர முடியுமா? ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்துலேருந்து யாராவது மாமாவோ சித்தப்பாவோ வந்தாங்கன்னா அவங்ககிட்டேருந்து ஒரு அருமையான மண் வாசனை வரும்ல. நீங்கள் கொஞ்சம் உத்து கவனிச்சிங்கன்னா இந்த படத்தில் விஜய் சேதுபதி கிட்ட அந்த வாசனையை உணர முடியும். அப்புறம் சேத்தன் ஃபஸ்ட் பார்ட்டில் சூரிய
படாத பாடுபடுத்துவார். இந்த செகண்ட் பார்ட்டில் சூப்பராக நெறி வேலை பார்க்குறாரு. விருப்பப்பட்டு பொது வாழ்க்கைக்கு வந்தாலும் ஒரு குடும்ப தலைவியாக மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுற நமக்கு ஏன் இப்படி கெட்டதாக நடக்குதுன்னு ஃபீல் பண்ணுற மஞ்சு வாரியார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட நடிப்பையும் குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த படத்தை நீங்கள் டைரக்டர் வெற்றிமாறனுக்காக பார்க்குறீங்களோ இல்லையோ, அவசியம் விஜய் சேதுபதிக்காக பார்க்கணும். மனுஷனோட மூச்சு காத்து கூட நடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்டை போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.